வணக்கம். இன்றைய தினம் நம்ம பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவில் வரலாறை காண்போம். எல்லாரும் வாங்க வீட்டுக்குள்ள போலாம். டேய் வீடா, பாட்டி எனக்காக வாங்கி கொடுத்தது, விட்டு கொடுத்தது இல்ல. இது பாட்டி எனக்காக வாங்கின, நீதான் விட்டு கொடு. கண்ணுங்களா, சண்டை போடாதீங்கடா. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி தரேன். பூக்கார வந்தோன்னே பூவம்மா, பூவை, மல்லிகைப்பூ, கனகாம்பரம், சாமந்தி, ரோஸு, வில்வம், துளசி, எல்லா விதமான பூ இருக்கு. வாங்க வாங்க. பூக்கார தம்பி நில்லுப்பா, நானும் வரேன். சரிங்கக்கா. என் தம்பி எனக்கு கனகாம்பரமும் மல்லிகைப்பூவும் தாப்பா. சரிக்கா. பாட்டி எதுக்கு பூ வாங்குறீங்க? அடிவா கண்ணு, இன்னைக்கு காலையில நம்ம ஏகாம்பரநாதர் திருக்கோவில்ல கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து 10 நாட்களுக்கு ஏகாம்பரநாதரும் ஏலவார் குயலியும் 4 மாட வீதிகள்ல உலா வருவாங்க. அதால அவங்களுக்கு தீப தூப ஆராதனைகள் காட்டணும். அதுவும் இல்லாம எல்லா விதமான பூக்களையும் சமர்ப்பிக்கணும். அதாலதான் பூ வாங்குறேன். பாட்டி, எனக்கு ஏகாம்பரநாதர் திருக்கோவில் வரலாறை சொல்றியா? அடிக்கன கண்ணு, சொல்லிட்டா போச்சு. வாங்க கிச்சனுக்கு போலாம். வெஜ் மஞ்சூரியன் சாப்பிட்டுக்கிட்டே உங்களுக்கு நான் சொல்றேன். இந்தாங்க பசங்களா, உங்களுக்காக செய்த வெஜ் மஞ்சூரியன். அட, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க போல. ஆமா பாட்டி, எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாங்க. சரி வாங்க, இப்ப நம்ம வரலாறை காண்போம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலோட ராஜகோபுரத்தை கட்டினவர் ஸ்ரீகிருஷ்ண தேவராயர். இது 1509 நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஒரு நாள் கைலாயத்தில் சிவன் யோக நிலையில் இருந்தப்போ பார்வதி விளையாட்டுத்தனமாக சிவனோட கண்களை மூடிவிட்டார். அப்பொழுது சிவனுக்கு கோபம் வந்தது. அப்போ கிரகங்கள் இயங்கவில்லை, சூரியன் உதிக்கவில்லை, பூமி இருண்டு விட்டது. அப்பொழுது பார்வதி தன்னை மன்னிக்குமாறு கேட்டார். ஆனா சிவன் நம்ம செய்த தப்புக்கு கண்டிப்பாக அதோட தண்டனையை அனுபவிக்கணும் என்று சொன்னார். அப்போ சிவன், இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கும் இந்த மாமரத்துக்கு அடியில் நீ தியானம் செய். ஒரு நாள் உனக்கு நான் காட்சி தந்து உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் சொல்லி சிவன் சொன்னார். அப்போ பார்வதி பூலோகத்துக்கு வந்து மண்ணாலை செய்த சிவலிங்கத்தை அந்த மாமரத்துக்கு அடியில வச்சு டெய்லி தியானம் செய்தார். அப்போ ஒரு நாள் சிவன் தன் தலையில் ஓடும் கங்கையை பூமி மேல ஓட விட்டார். பார்வதியை சோதிக்க அது வெள்ளமாக பெருக்கி எடுத்துக்கிட்டு வந்தது. பார்வதி பயத்தோட அந்த மண்ணால செய்த லிங்கம் எங்க தண்ணியில கரைந்து போகும் என்று தன்னோட மார்போடு அணைத்து கொண்டு உட்கார்ந்தார். அப்பொழுது சிவன் காட்சி தந்து பார்வதியை திருமணம் செய்து கொண்டார். அந்த மாமரத்துக்கு இப்ப கூட 3500 வருஷங்கள் பழமையானது. அந்த மாமரத்துக்கு 4 விதமான மாம்பழங்கள் வரும் வருஷம். அதுக்கு ஒரு சோமாஸ்கந்தர் சிலை இருக்கு. சோமாஸ்கந்தரானா சிவன் பார்வதி உட்கார்ந்த கோலத்திலும் நடுல முருகர் சின்ன குழந்தை ரூபத்தில் நின்றுகிட்டு இருப்பாரு. இதுதான் சோமாஸ்கந்த மூர்த்தி. இந்த சோமாஸ்கந்த மூர்த்தி குடும்பத்தோட ஒற்றுமையை குறிக்கிறது. இது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான நிலம். இது காஞ்சிபுரம் நிலம். பாட்டி, காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவில்ல ஏகாம்பரநாதருக்கு துணைவி யாரு? துணைவியாரா? ஏகாம்பரநாதரோட மனைவி ஏலவார் குயலி கண்ணு. அப்படியா பாட்டி? தேங்க்யூ பாட்டி. பரவாயில்ல தான் கண்ணு. பசங்களா, நீங்க லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசங்களா. நான் உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோமோ நீங்களும் எனக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.